யார் இந்த பியூஷ் கோயல்? ஏன் தமிழ்நாடு அரசியல்ல மீண்டும் மீண்டும் பேசுபொருளாகிறார் திரு பியூஷ் கோயல்? பாஜகவுக்கு ஏன் திரு பியூஷ் கோயல் இப்போது தேவைப்படுகிறார் இந்த தேர்தலுக்கு? பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் மும்பையை சேர்ந்தவர், கிட்டத்தட்ட நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்டவர். அவருடைய அம்மாவே பாரதிய ஜனதா கட்சியில 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவங்களோட அப்பா வாஜ்பாய் அமைச்சரவையில அமைச்சராகவும் இருந்தவர். கிட்டத்தட்ட அவர் மாணவ பருவத்திலிருந்தே RSS பின்புலத்துல வளர்ந்து வந்தவர். அது மட்டும் இல்லாம மாணவர் அமைப்பு, அதாவது பாஜகவினுடைய மாணவர் அமைப்பாக இருக்கக்கூடிய ABVP சொல்லக்கூடிய அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்புல பயிற்சி எடுத்தவர். அதுல இருந்து தான் வந்தார். ஒரு அரசியல் வாழ்க்கை அதுல இருந்து தான் தொடங்குது. கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஆண்டுகளுக்கு மேல நாடாளுமன்றத்துல ராஜ்யசபா உறுப்பினராகவே தொடர்ந்து பாஜக சார்பில் இருந்துட்டு இருந்தார். போகின்ற மாநிலங்கள்ல அவர் எங்கெல்லாம் தேர்தல் பொறுப்பாளராக போடப்படுறாங்களோ அதுல பல மாநிலங்கள்ல ஒரு கணிசமான வெற்றியை தந்திருக்கார். ரொம்ப குறிப்பா மகாராஷ்டிரா, கோவா, ராஜஸ்தான், குஜராத், கர்நாடகா போன்ற மாநிலங்கள் எல்லாம் அவர் தேர்தல் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். பட் இதையெல்லாம் கடந்து என்னன்னா அவர் சட்டம் படித்தவர். அது மட்டும் இல்லாம ஒரு ஆடிட்டரும் கூட. அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு கல்வி பின்புலம் இருந்தாலும், மத்திய அமைச்சராக இன்றைக்கு இருந்தாலும், இதையெல்லாம் தாண்டி அதிமுகவுக்கு அவர் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிறது தான் இதுல மைய புள்ளி அப்படின்னு நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தமிழகத்தினுடைய பாஜகவுடைய பொறுப்பாளராக இருந்தவர் பியூஷ் கோயல் அவர்கள் தான். இன்னொன்று, அன்றைய நாள்ல அதிமுக ஒன்றிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தது. ஒருங்கிணைப்பாளராக O பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார். இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். வேட்பாளர்களை கூட O பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அறிவித்தார். நீங்க இன்னொன்று, அந்த பியூஷ் கோயல் அவர்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம இன்னொரு வகையில பொருத்தி பார்க்கலாம். அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சிச்சு. அதிமுக என்பதை தாண்டி ஒட்டுமொத்தமா அந்த அணி 39 நாடாளுமன்ற தொகுதியும் சேர்த்து ஒரே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சாங்க. அது தேனி தொகுதி. அதுல O பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் OP ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். இப்ப இந்த இடத்துலதான் நம்ம பியூஷ் கோயலை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. பியூஷ் கோயல் அவர்களுக்கு இப்ப O பன்னீர்செல்வம் அவர்களுடைய முக்கியத்துவமும் தெரியுது. இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுறப்ப தேனியில மட்டும் வெற்றி பெறுகிறார் என்கிற ஒன்றும் தெரியுது. இப்ப இந்த பியூஷ் கோயலை ஏன் பாஜக இந்த நேரத்தில் அனுப்புறாங்கன்னா, அது அதிமுகவினுடைய பொதுக்குழு தான் காரணம். முழுக்க கடந்த 10ஆம் தேதி நடந்த பொதுக்குழுல 2வது தீர்மானமா கூட்டணிக்கு நாங்க தான் தலைமை, கூட்டணியில் எந்த கட்சி இடம்பெற வேண்டும் என்பதையும் நாங்க தான் தீர்மானிப்போம் தெல்ல தெளிவா சொல்லியிருந்தாங்க. அதற்கு முன்பு வரை பைஜெயந்த் பாண்டா தான் இருந்தாருங்க. பாண்டாவும் சாதாரண நபர் கிடையாது. போகின்ற தேர்தல்கள் எல்லாம் வெற்றியை பதிவு செய்ததான். கிட்டத்தட்ட டெல்லியில ஒரு பெரிய வெற்றியை கொடுத்திருந்தார் அவர். டெல்லியில அவருடைய பீரியட்ல தான் அங்க பாஜக ஆட்சி வரக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. பைஜெயந்த் பாண்டாவும் மீண்டு நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் தான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருவரை திடீரென்று மாற்றிவிட்டு அந்த இடத்துல பியூஷ் கோயலை போடுறாங்கன்னா, முழுக்க பியூஷ் கோயலுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு நல்லுறவு இருக்கு. அதுல 2 கோணம் இருக்கு. ஒன்று, அது நல்லுறவு. அது எடப்பாடி பழனிசாமி அவர்களோடும் அவர் நெருக்கமானவர் தான், அதுல சந்தேகமே இல்லை. அதை விட முக்கியமா அவர் 2019 ஒரு முடிவை பார்த்திருக்கிறார். அந்த முடிவுல தேனி மட்டும் ஜெயித்திருக்குங்கிறதையும் பார்த்திருக்கிறார். இன்னொன்று, அன்னைக்கு 2019 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில தேமுதிக இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. சோ அப்ப அவர்களை எல்லாம் மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு வேலையும் பியூஷ் கோயலுக்கு ஒரு அசைன்மெண்டா கொடுக்கப்பட்டிருக்கலாம். என்னதான் கூட்டணிக்கு தலைமை என்று அதிமுக இருக்கிறது, அவங்கதான் இன்னைக்கு சிறப்பா செயல்படுறாங்களா இருந்தாலும் அந்த கூட்டணிக்குள்ள அதுல பியூஷ் கோயலுடைய பங்களிப்பு இப்ப முக்கியத்துவம் பெறதுக்கு காரணம் யாரை கையாள போகிறார்? எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து யாரை கையாள்வதற்காக பியூஷ் கோயல் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்? திரு எடப்பாடி பழனிசாமியவா, இல்ல இந்த பக்கம் இருக்கிற திரு OPS TTV அவங்களெல்லாமா? இல்ல, நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒரு சமரச புள்ளிக்கான ஒரு இடம். நீங்க இப்ப இவர்கள் O பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாம் தனி கட்சி தொடங்குவதற்காக காத்துதான் இருக்கார். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் உறுதியா தெரிவித்து விட்டார், கூட்டணிக்குள்ள வரக்கூடிய கட்சிகளையும் நான் தான் தீர்மானிக்கிறேங்கிறது. அவர் தான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்கிற பொழுது அதுவரை இருந்த பைஜெயந்த் பாண்டாவை வைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பைஜெயந்த் பாண்டா அவர்களையும் பேச வைத்து அவர் மனதை உங்களால கரைக்க முடியாது. ஆனா பியூஷ் கோயல் அப்படி இல்லை. 2019 பாராளுமன்ற தேர்தலில் பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கும் அவர் நெருக்கமானவர் தான். அதிமுகவினுடைய டெல்லி விவகாரங்கள் எல்லாமே அவங்க பியூஷ் கோயல் மூலமா தான் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோது டீல் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அந்த வகையில பியூஷ் கோயலுக்கும் அதிமுகவுக்கும் இடையில நல்லுறவு இருக்கு. நான் சொல்ற அந்த நல்லுறவு என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு மட்டும் பொருத்தி பார்க்கறது இல்ல. அன்றைக்கு இருந்த ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்களோடும் அவருக்கு நல்லுறவு தான் இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அன்றைக்கு அந்த 2019 அமமுக மட்டும்தான் இல்ல. இதுல என்ன நீங்க சொல்றதுல திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் திரு பியூஷ் கோயலுக்கு நல்லுறவு இருக்கு, திரு OPS கிட்டையும் திரு பியூஷ் கோயலுக்கு நல்லுறவு இருக்குன்னா, 2 தரப்புக்குமான வின்வின் சிச்சுவேஷனாக இந்த சமரசத்தை ஏற்படுத்த போறாரா, இல்ல திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் சம்மதிக்க வைக்க போறாரா அப்படின்னு கேள்வி இருக்கு. இல்ல திரு OPS மட்டும் சம்மதிக்க வைக்க போறாரா, ஒருங்கிணைந்த அதிமுக அதுல ஒரு பொறுப்பு அப்படின்னு கேட்கிறதும் OPS சொல்றதும்
முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தா நான் கூட்டணிக்கே வரமாட்டேன்னு சொல்ற டிடிவி தினகரன் இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்த போறார். இப்ப ரெண்டு தரப்பையும் சமரசப்படுத்தி ஒரு புள்ளிக்கு கொண்டு வர போறாரா, இல்ல ஒரு தரப்பை மட்டும் சமரசப்படுத்த போறாரா? அப்படின்னா யார் அந்த ஒரு தரப்பு? இல்ல, நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் சமரசப்படுத்த முடியாது இதுல. ஏன்னா அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார், 20% வாக்கு வங்கியை காட்டியிருக்கிறார் அவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல. அதே நேரத்துல அவர் என்னன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தனிக்கட்சியாக உள்ள வர்றதுக்கு தான் இவர் முயற்சி எடுக்க முடியுமே ஒழிய அவரை இனிமேல் இணைத்துக் கொள்ளுங்கள் என்பதெல்லாம் வலியுறுத்த முடியாது. அது அதிமுகவுடைய உள்விவகாரங்களை தலையிட மாட்டோம்னு ஏற்கனவே பாஜக தெளிவுபடுத்தியிருக்காங்க. இப்ப முழுக்க முழுக்க பியூஷ் கோயல் அனுப்பப்பட்டிருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கு, அதிமுகவை வலிமைப்படுத்துறதுக்கு இல்ல. நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துறதா அவர் தான் ஏற்கனவே 2019 ஒரு கூட்டணியை கட்டமைத்ததை பார்த்திருக்கிறார். பாமக இருந்தது, அல்ல தேமுதிக இருந்தது, ஓபிஎஸ் டிடிவி மட்டும் தான் இல்ல. அப்ப அவர் மீண்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை சமரசம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை, அவர் ஏற்கனவே சமரசத்துக்கு தயாரா தான் இருக்கார். அதனாலதான் அவர் தனிக்கட்சி தொடங்குற அறிவிப்பை கூட தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறார். இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கூட்டணிக்கான தலைமை நீங்க தான், கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை நீங்க தான் முடிவெடுப்பீங்க, அந்த முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்கங்கன்னு வலியுறுத்துவார். அதற்கான பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு அழுத்தம் கொடுப்பார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மற்றபடி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கலன்னு இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற கூட்டணிக்கு நீங்க தான் தலைவர், இல்ல எடப்பாடி கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை நீங்க முடிவெடுக்கலாம், ஆனா ஓபிஎஸ் டிடிவியை மட்டும் சேர்த்துக்கங்க அப்படின்னா முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்கல, அமித்ஷா எடுக்கிறார், இல்ல பியூஷ் கோயல் எடுக்க போறார், அப்படிதானே? இல்ல, பியூஷ் கோயல் கடந்த கால முடிவுகளுடைய அடிப்படையில அவர் கொஞ்சம் அழுத்தங்கள் கொடுப்பார், நிச்சயமா அழுத்தங்கள் கொடுப்பார். அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கிறத பொறுத்தா நமக்கு அதுல இனிவரும் நாட்கள் தான் அதை நமக்கு நிச்சயமா தீர்மானிக்க முடியும். பட் அழுத்தம் கண்டிப்பாக வரும். அதுக்காக தான் அவங்க பியூஷ் கோயலை போட்டிருக்காங்க. நேற்று வரை பியூஷ் கோயல் இல்ல, இங்க இருந்து ஒரு பைஜெயந்த் பாண்டாவை மாற்றிவிட்டு பியூஷ் கோயலை போட வேண்டிய அவசியமே 2019 கையாண்டவர் அனைத்து தரப்போடும் நல்லுறவோடு இருக்கக்கூடியவர். நீங்க 2019 நம்ம அந்த இதை எடுத்து பார்த்தாலே தெரியும், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வேட்பாளர்களை அறிவித்தார். அன்றைக்கு 5 தொகுதிகளுக்கு பாஜகவுக்கு சம்மதித்தது இதே பியூஷ் கோயல். பாண்டா செய்யாததை ஒரு நல்லுறவு இருக்கு, பாண்டா செய்யாததை பைஜெயந்த் பாண்டா செய்ய முடியாததை பியூஷ் கோயல் செய்ய போறார்னா திரு எடப்பாடி பழனிசாமியை திரு பியூஷ் கோயல் சம்மதிக்க வைக்க போகிறார், அப்படிதானே? இதை மேலோட்டமா அப்படிதானே புரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா, அதுக்கான வலியுறுத்தலை கட்டாயம் செய்வாங்க அப்படின்னு தான் மேலோட்டமா. ஓகே.